ஹலோ ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மிளகு, காஞ்ச மிளகா இல்லைன்னா பழுத்த பச்சை மிளகா, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கறியோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கறியோடு நல்லா அந்த கறியோட மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா தடவி விடுங்க. தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் அந்த கறியை போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணியை அந்த இதுலேயே கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடாங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா கறியிலேயே ஏற்கனவே தண்ணி இருக்கும். இப்போ குக்கரை போட்டுக்கலாம். போட்டு விசில் போட்டுட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் எல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கறி நல்லா மசாலாவோடு சேர்ந்து வெந்து வந்திருக்குது. அந்த மசாலாவெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது கறியில். இப்போ ஸ்டவ்வில் நம்ம அதே கறியெல்லாம் எடுத்துகிட்டு அதே குக்கரை வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்ல பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கறியில் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு முதையே மசாலாவோட. கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் காஷ்மீர் மிளகா பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மசாலாவை வதக்கி விடுங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா கிரேவி, பீஃப் மசாலா கிரேவி நம்ம அதனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம திரும்ப குக்கரை நம்ம போட்டு விட போகிறோம். திரும்ப நம்ம குக்கரை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 விசில் அடித்தாலே போதும். 2 விசில் அடித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான பீஃப் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஃப் மசாலா கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.